பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களோடு இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நவம்பர் மாதம், வருகிற மாதம் கிறிஸ்மஸ் என்று சொல்கிறபடினால இந்த மாதத்தில் பிதாவுடைய அன்பை குறித்து நாம் சிந்திப்போம். தொடர்ச்சியாக பிதாவின் அன்பை நாம் சிந்திப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாசிக்கிற தெரிஞ்ச வேத பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நேசித்தார். உலகத்தை என்று சொல்லுகிற போது உலகத்தில் உள்ள மக்களை அவர் நேசித்தார். ஏன் பிதாவாகிய தேவன் உலகத்தின் மக்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், பிதா எப்படி சொல்ல விரும்புகிறேன், குமாரனாகி இயேசுவுக்கு அவர் பிதாவா அல்லது மனுகுலத்திற்கு அவர் பிதாவா என்று நாம் சிந்திக்கணும். இது ரெண்டையும் பார்த்துக்கணும். குமாரன் பிதா, குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பேர் பிதா என்று கொடுக்குறோமா? இல்லை நீங்கள் இன்றைக்கு நிறைய பேர் இந்த யெகோவா சாட்சி, யெகோவா விட்னஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யெகோவா தேவன் அப்படின்ற ஒரு தனியாக திருத்துவத்தை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். பிதா, குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேரும் வேறு வேறு அப்படின்றது ஒரு குரூப் இருக்குது. ஒரு குரூப் ஒன்றா இருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இல்லை எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால இது யெகோவா என்று சொல்லுகிற ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் பிதா என்று சொல்லுகிறதுல இல்லை குமாரன் தான் என்று சொல்லுகிற ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படி கரிஸ்மேட்டிக் குரூப் ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்கிற ஒரு கூட்டம். இப்படி கிறிஸ்தவத்திலே நிறைய குழப்பங்களை விதைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரே தெய்வீக நிலையில் தான் இருக்காங்களே தவிர, ஒரே ஸ்டேட்டஸ் தானே தவிர, அவர்களுக்கு வேறு வேறு ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. அதே சமயம் 3 பேருடைய நிலைப்பாடுகளை பார்க்குறப்போ, ஸ்டேட்டஸுடைய நிலைப்பாடுகளை பார்க்குறப்போ 3 பேரும் தனித்தனி ஆழ்த்துவமுடையவர்களாக இருக்கிறாங்க. பர்சனாலிட்டி தனித்தனியாக இருக்குது. அப்போது இந்த விஷயங்களை நாம் வருகிற நாட்களில், இந்த தெய்வீகத்தை நாம் என்ன செய்யணும், வருகிற நாட்களில் நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு காலையில் நாம் சிந்திக்க வேண்டியது பிதா யார் என்று சொல்கிறதை பார்க்கலாம். அடுத்தது பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். பிதா என்று சொல்லுகிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்று நாம் எடுக்கக்கூடாது. பிதா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்னை அனுப்பினவருடைய அப்படின்றாரு. அடுத்தது பிதா என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பிதா என்று சொல்லுகிற ஒரு நபரை, ஒரு ஆளை காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. அதை குறித்து நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, நான் யாரை வெளிப்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிறார். பிதாவை குறித்து சொல்லுகிறதுக்காக நான் இவைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். பிதா யார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பும்போது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி அவர் பிதாவாகியது எனக்கு சொல்ல அதை பாருங்க. அதாவது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல யோவான் தன்னுடைய சுவிசேஷ பாகத்தில் அவர் எழுதும்போது குமாரன் என்று அவரை குறிப்பிட்டும் தேவனை பிதா என்றும் குறிப்பிட்டும் இங்கு எழுதுகிறார். அப்போ தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அந்த தேவனை வெளிப்படுத்துவதற்கு, அந்த பிதாவை வெளிப்படுத்துவதற்கு குமாரன் என்று சொல்லுகிற அந்த பெயரில் வந்தவரை இங்கே காட்டுறார். அவர் தான் என்ன செய்தார், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்படியால் இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு கருமையானவர்களே, இயேசுவில் பிதாவை பார்க்கிறோம். பிதாவை நான் ஒருபோதும் கண்டதில்லை, பார்க்க முடியாது. அவருடைய வல்லமை, அவருடைய தனித்துவம், அவருடைய விஷயங்களை, அவருடைய முழு மகிமையும் மகத்துவங்களையும் ஒருவராலும் பார்க்க முடியாது. அப்போ காண முடியாத இறைவனை மனிதன் பார்ப்பதற்காக மனித சாயலாக தேவன் இந்த பூமிக்கு இறங்கினார். அப்போ அவருடைய மடியில் இருந்த அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அவர் செல்லகுமாரன் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவரை வெளிப்படுத்துவதற்கு வந்த அவரை குறித்து இங்கே குமாரன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ இதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த போது பிதாவாகி தேவனை குறித்து சொல்லும்போது தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், அப்போ தம்முடைய குமாரன் ஒரே பேரான குமாரன். அங்கு நாம் பார்த்தது முதல் அதிகாரத்தில் பார்த்தது அவர் குமாரன் என்று சொல்கிற வார்த்தை. அதே போல பிதா என்ற வார்த்தை அங்கே வாசித்தோம். அங்கே வாசித்த 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தது ஒருவனும் பிதாவை கண்டதில்லை, தேவனை கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. அப்படியே ஒரே பேரான குமாரன் என்று சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தினதும் இந்த யோவான். அப்போ அவர் சொல்றார், என்ன சொல்றாரு, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்தார். அப்படியானால் பிதாவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு தியாகத்தை அல்லது தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அப்படியால் பிதாவின் அன்பை வெளிப்படுத்த அல்லது பிதா நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து. இயேசுவை கண்டவன் பிதாவுடைய அன்பை கண்டான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியானால் அப்போ எதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார் என்று சொன்னால், ஆக்கினை தீர்ப்பு செய்வதற்கு அல்ல, பனிஷ் பண்ணுறதுக்கு வரல. அவர் ரட்சிக்க வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட நடத்தணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உயரிய நோக்கத்தை குமாரனில் வைத்து குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம்தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது. அப்படியானால் திறமையானவர்களே, அப்போ பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்காக இயேசு வந்தார் என்று சொல்லுகிற அந்த ஆழ்ந்த சத்தியத்தை இந்த யோவான் மிக தெளிவாக துல்லியமாய் சொல்லுகிறார். இப்போ பிதாவாகி தேவன் பிதா குமாரன், அப்போ ஒரே பேரான குமாரன். நிறைய குமாரர்கள் இல்லை, ஒரே குமாரன் தான். அப்போ இனி நிறைய பேர் என்ன செய்யலாம், தீர்க்கதரிசிகள் என்பது நிறைய பேர் இருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஆனால் குமாரன் என்று சொல்கிற ஒருவர் தான். ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்க, இயேசுவை தீர்க்கதரிசி என்றும் என்ன செய்தார்கள், அழைத்து கொண்டார்கள். ஆனால் குமாரன் என்று யாரும் என்ன செய்யல புரிந்து கொள்ள. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்லது பழைய ஏற்பாட்டு யூத ரவிமார்கள், யூத மார்க்கத்தார் இயேசு கிறிஸ்துவை நபி என்று ஏற்றுக்கொண்டார்கள், தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் குமாரன் என்று அவர்கள் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் தான் அவர்கள் அவரை விசுவாசிக்காதனால பிதாவுடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது, அல்லது நித்திய ஆக்கினையிலிருந்து தப்ப அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அப்போ நித்திய ஆக்கினையிலிருந்து, ஆக்கினை தீர்ப்புகளிலிருந்து தப்புவதற்கு இயேசுவை, குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் என்ன எப்படி விசுவாசிக்க வேண்டும், அவர்தான் தேவகுமாரன் அல்லது தேவகுமாரன் என்று நாம் விசுவாசிக்கணும். மேசியா என்று ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் ஆக்கினைக்கு தப்புவான். அப்படியான இன்றைக்கு யூதர்கள் ஆக்கினைக்கு தப்பாத, அதாவது இயேசுவை விசுவாசிக்காத யூதர்கள் இதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. எனவே எப்பொழுது யூதம் அல்லது இஸ்ரேல் மேசியா என்று இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுது ஆக்கினைக்கு அவர்கள் தப்புவார்கள். அதுவரையிலும் இந்த இஸ்ரேல் ஆக்கினைக்கு தப்பாது, அல்லது இஸ்ரேலின் ரட்சிக்கப்படாத மக்கள் ஆக்கினைக்கு தப்ப மாட்டாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம், பிதாவுடைய அன்பு இந்த உலகத்துக்கு பிதாவின் அன்பு இந்த உலகத்திற்கு இயேசுவை அனுப்பினதன் நோக்கம் இந்த மக்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அனுப்பினார். இப்போ பிதாவின் அன்பு நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கணும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு பிதாவினால் அனுப்பப்பட்டார். அப்போ பிதாவுடைய அன்பு. இப்போ ஏன் அந்த ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் ஆண்டவர் இவர்களை அனுப்பணும் என்று சொன்னால், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். மனு வர்க்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, தேவன் மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற போதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை தேவன் தமது சாயலாக உண்டாக்கினார். அப்போ தமது சாயல் படைக்கப்பட்ட மனிதன் ஏதேன் தோட்டத்தில் அவர் உண்டாக்கின மனிதனை கொண்டு வந்து ஏதேனில் ஒரு தோட்டத்தை அமைத்து அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார், அவனை வாழ வைக்கிறார், அதை அனுபவிக்கும்படி சொல்லுகிறார். தோட்டத்தில் நிறைய மரங்களை உண்டு பண்ணுகிறார். புசிப்புக்கேற்ற மரங்கள் இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது, அதுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்குது. 3 வெரைட்டி அங்கே இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஜீவ விருட்சம், இதை நீ சாப்பிட்டினா நீ சாகா வாழ்வு பெற முடியும். அடுத்தது இன்னொரு விருட்சம் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதுகிட்ட போனீங்கன்னா ஒன்று போகாத, அது என்னென்னு சொல்ல, நீ அங்கே போகாத, அந்த இடத்துக்கு நீ போகாத. பிரமாணத்தை வைக்கிறார், நீங்கள் போகாத. ஏன்னா மனிதனை ரோபோவாக உண்டு பண்ணலை,
மெஷினாக இருக்கல, அவனுக்குள்ள சுயசித்தம் ஒன்றை வைத்திருக்கிறதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அவர் சொன்னார், அங்கே போகாத என்று சொன்னார். எனவே சுயசித்தம் ஆக்டிவேட்டாக இருந்துச்சு, அவன் அங்கே போகல, வெகுகாலம் அங்கே போகவே இல்லை. அதுக்கு பிறகு ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணினார். ஜீவ விருட்சம் என்பது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு போகாது என்று சொன்ன ஆண்டவர் புசிப்புக்கேற்ற மரங்களையும் உண்டு பண்ணினார். 3 மரங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், 2 புசிப்புக்கேற்ற மரங்கள், என்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 3 மரங்கள் வெரைட்டி இருந்துச்சு, அந்த விருட்சங்கள் இருந்தது. அப்படியானால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினிடத்தில் அதை வேண்டாம் என்று மட்டும் விளக்கின மரம் என்று வேதம் சொல்கிறது, விளக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சில காலங்கள் அவர்கள் அந்த தோட்டத்திலே வாழ்ந்து சில காலங்கள் சுற்றி திரிந்து ஜாலியாக தேவனோடு பேசி மகிழ்ந்து அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த இந்த மனிதர்களை வஞ்சிக்க ஒரு பிசாசானவன் ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்தினான். அவனுடைய பேச்சை கேட்டு ஏவாள் சாப்பிட்ட அந்த பழம்தான் அவள் தேவனுடைய அன்பை விட்டு வெளியே தள்ளினது, தேவனுடைய பாசத்தை விட்டு வெளியே தள்ளினது, தேவனுடைய குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளினது, தேவனுடைய சமாதானத்தை விட்டு வெளியே தள்ளினது, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே தள்ளினது. அவன் சொன்ன அவன் வீட்டு தோட்டத்து பழத்தை அவனுக்கே டெமோ பண்ணி காட்டி அவன்கிட்டயே அதை என்ன செய்ய ஏமாற்றி கொடுத்துட்டு போயிட்டான். அவள் சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தால் 2 பேரும் நிர்வாணி ஆனார்கள், அல்லது தன்னுடைய மகிமையின் வஸ்திரத்தை இழந்தார்கள், தேவ சாயலை இழந்தார்கள், தேவனுடைய ரூபத்தை இழந்தார்கள். அவர்கள் தன் நிர்வாணிகளாக என்ன செய்யாங்க அறியப்பட்டார்கள். அப்போ தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் இப்போது பிசாசினால் கீழ்ப்படியாமை நிமித்தம், பிசாசு வஞ்சித்தது நிமித்தம் அவன் நிர்வாணம் என்று சொல்லுகிற அவலட்சணமான அசிங்கமான, அல்லது அவனுடைய சிந்தை தன்னைத்தானே பார்த்து நான் இப்படி அசிங்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி தள்ளப்பட்ட இந்த மனிதனை மீட்பதற்காக, மீண்டும் அந்த மகிமையை தருவதற்கு, மீண்டும் அந்த தெய்வ பிரசன்னத்தை தருவதற்கு, மீண்டும் அந்த தேவன் பிதா வைத்திருந்த அந்த மகிமையின் வாழ்க்கையை திரும்ப தருவதற்கு குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ பிதாவாகிய தேவன் ஆதாமின் வம்சத்தை, ஆதாமை இழந்தார். அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் இதை வாசிக்கலாம். அப்போ சொல்கிற 9ஆம் வசனம் சொல்லும்போது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து பிதா இந்த பூமிக்கு அனுப்பினதன் நோக்கம், இந்த பூமியில் இருக்கிற மக்களை இயேசுவை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை பிதாவாகிய இவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். இதுதான் பிதாவுடைய அன்பு. அப்போ இந்த அன்பை இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன உதாரண கதையை சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு மிகவும் நேசிக்கிற, உபயோகப்படுத்தின அல்லது தன்னால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருளை அவன் இழந்துட்டான். நான் இப்போ வாலிபர்களுக்கு சொல்லும்போது, அல்லது உலகத்தின் மனிதர்களுக்கு நான் சொல்லும்போது, தான் உபயோகப்படுத்தின மொபைல் ஃபோனு எங்கேயோ மறந்து வச்சுட்டான்னு வச்சிங்களேன், அல்லது தொலைச்சிட்டான் அப்படின்னா, இந்த ஃபோனை தொலைச்ச நிமித்தம் அந்த வாலிப பசங்களும் பையனும் அல்லது ஆட்களும் அவங்க தவிக்கிற தவிப்பு, ஐயோ காணும், இல்லை 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 காணும், எங்கே தொலைச்சேன்னு தெரியல, எங்கே தொலைச்சேன்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி மனநோயாளி மாதிரி அலைஞ்சு திரிவானுங்க, தவிப்பானுங்க. அப்போ அந்த தவிப்பு, ஒரு மனிதன் தான் கையில் பயன்படுத்தின ஒரு பொருள் தொலைஞ்சு போன நிமித்தம் அப்படி தவிக்கிறான். ஒரு இப்படி சொல்லுகிறார், அது ஒரு டிவைஸை தொலைச்சிட்டான். அது 5,000 10,000 அல்லது 50,000 அல்லது எத்தனை லட்சமோ அதை கொடுத்து வாங்கின பொருளை அவன் லட்சத்தை பார்க்க மாட்டான், 5,000 ரூபா ஃபோனுன்னு பார்க்க மாட்டான். தன்னுடைய எல்லா தகவலும் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து அவன் சொல்லுவான், ஐயோ என்னது அப்படின்றது, ஏன் என்னுடைய எல்லா காரியமும் அதுக்குள்ளே இருக்குது, அது ஃபோன் எனக்கு தொலைஞ்சு போச்சே என்று சொல்லி அவன் அப்படியே தவிச்சிருவான். அப்போ நான் கேட்குற, ஒரு சாதாரண ஒரு அழிந்து போகிற ஒரு பொருளை ஒரு மனிதன் தொலைச்ச பிறகு அவன் எப்படி தவிக்கிறான். இப்போ மனிதர்கள் பொல்லாதவர்களாகி நாம் நம்முடைய பொருளை தொலைத்து இப்படி தவிக்கும் போது, ஜீவனுள்ள தேவன் தம்முடைய இமேஜ், தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து பிசாசானவன் வஞ்சித்து அவன் என்ன செய்தான், துரத்தி விட்டானே, அவர்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டானே. அப்படியானால் தன்னுடைய பொருளை அவர் தொலைச்சிட்டாரே, தன்னுடைய பாதுகாப்பில் இருந்த பொருள், தம்முடைய கையில் இருந்த பொருள், தன்னோடு கூட வாழ்ந்த பொருள், தன்னோடு கூட ஐக்கியப்பட்டிருந்த ஒரு பொருளை பிசாசானவன் தந்திரமாக ஏமாற்றி இழுத்துட்டு வந்துட்டானே. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளோ தவிப்பு இருக்கும் யோசித்து பாருங்க, எப்படி தவிச்சிருப்பார். அப்படியான கருமையானவர்களே, அந்த பிதாவின் தவிப்பை
உணர்ந்தவராக, புரிந்தவராக, ஏக சுதனாக இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்ன செய்தார்? பிதாவின் தவிப்பை புரிந்து கொண்டு பிதாவின் சித்தம் செய்வதே போஜனம் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படியால் பிதாவுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். எனவே பிதா எப்படி நேசித்தார்? மனிதனை தன்னால் உருவாக்கப்பட்டதான அந்த மண்ணை எப்படி அவர் நேசித்தார்? மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனை, அவனுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை, தனது சாயலாய் படைக்கப்பட்ட அந்த மனிதனை எப்படி அவர் நேசித்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார். எனவே பிதாவுடைய அன்பு அவ்வளோ ஆழமான அன்பு, அவ்வளோ மேன்மையான ஒரு அன்பு. அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ரட்சிக்கபடியாக அனுப்பினார். பனிஷ் பண்ணுறதுக்கு இல்லை, தண்டிப்பதற்காக அல்ல. ஆனால் வருவார். எப்போது? மணவாட்டியை சேர்த்துக் கொள்வதற்கு மணவாளனாய் வருவார். ஒரு முறை இருக்கிறது. அடுத்தது நியாயாதிபதியாய் ஒரு முறை அவர் வருவார். அப்போது கிருபையும் சத்தியமும் அங்கே கிடையாது, சொல்ல மாட்டார். அங்கே ரட்சிப்புகின்றது ஒன்று இருக்காது, அங்கே நியாய தீர்ப்பு தான் இருக்கும். அப்படியானால் இப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி அறியப்பட்டிருக்கிறார் என்றால், இரட்சகராக அறியப்பட்டிருக்கிறார். எதனால்? பிதாவுடைய அன்பினால் நமக்கு அறியப்பட்டிருக்கிறார். அப்படியானால் பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி நேசித்திருக்கிறார் என்று பாருங்கள். இதை வெளிப்படுத்துவதற்கு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நீ வாசிக்கிற போது 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை, மத்தேயு 7, 9-10, உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா அப்படின்னு கேட்கிறார். உன் பையன் அப்பம் கேட்கிறான், அவன்கிட்ட நீ கல் எடுத்து கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லுவியா? அப்போ பொல்லாத மனிதர்கள் தன் பிள்ளைகளுடைய தேவையை அறிந்து உதவி செய்கிறார். அப்படியானால் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு அவசியம், மீட்பு அவசியம், என்னுடைய அன்பு அவசியம், என்னுடைய பாதுகாப்பு அவசியம், என்னுடைய பிரசன்ன அவசியம், என்னுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது, என்னுடைய மகிமை அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அவர்கள் மிகவும் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வேதனை அனுபவித்துட்டு இருக்கிறாங்க, பாடு அனுபவித்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை மீட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு என்று அவர் அறிந்துதான் மனிதர்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்போ பிதாவாகிய தேவன் உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய குழப்பம் என்ன என்று அறிந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு அவசியம் என்பதை தேவன் அறிந்துதான் ரட்சிக்கும்படி குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பினது பிதாவாகிய தேவன் உங்கள் மேலும் என்மேல் வைத்த அன்பு, அவருடைய பரிதவிப்பு. ஐயோ, என் பிள்ளை, என்னுடைய மகன், என்னால் உருவாக்கப்பட்டவன், என் சாயல் உருவாக்கப்பட்டவன், இந்நிர்வாணமாய் வெளியே போனானே, நிர்வாணத்தை உடுத்தினானே பிசாசு என்று சொல்லி அவருக்கு மிகுந்த மகிமையினால் மூடப்பட்ட மனிதன், கணத்தினால் மகிமையினால் மூடப்பட்டதான ஒரு தெய்வ சாயலாய் படைக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மாவை நிர்வாணப்படுத்தி, வேதனைக்குட்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவன் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவனுடைய மனக்கண்ணை குருடாக்கி போட்டானே, அதை எண்ணிதான் பிதாவாகிய தேவன் குமாரனை எப்படியாக இவன் மீட்கப்பட வேண்டும், எவன் விசுவாசிக்கிறானோ அவன் என்ன செய்யட்டும், வரட்டும் என்று சொல்லி அங்கேயும் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். விசுவாசிக்கிறவன் மேசியா, இவர்தான் குமாரனாகிய கிறிஸ்து தான் மேசியா என்று விசுவாசிக்கிறவன், இவர்தான் தெய்வகுமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்பட்டவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை சொந்தமாக்கிக்குவான். நித்திய ஜீவனை சொந்தமாக்கினவன் என் பிள்ளையா மாறிடுவான். அவன் என்னோடு கூட என்ன செய்வான், யுகாயுகமாக என்னோடு வாழ முடியும் என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அருமையானவர்களே, அந்த வசனத்தின் தொடர்ச்சியை நான் வாசிக்கிற போது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? மீன் கேட்கிறாங்க, மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? என்ன அழகாக வார்த்தை சொல்றாரு, கொடுக்குவானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகி நாம் நம்முடைய பிள்ளைகளை, பெத்த தாயை பிள்ளையை தூக்கி குப்பத்தொட்டு போட்டு போகிற காலம், பெத்த தகப்பம் போடான்னு அடிச்சு துரத்துற காலம், பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற காலம், அப்படிலாம் இருக்கிற இந்த காலத்தில், இப்படி இருக்கிற காலங்களில் பிள்ளைகளுக்கு என்று இன்றைக்கு பல விதங்களில் பல காரியங்களை பெற்றோர்கள் செய்து கொண்டும் இருக்கிறார். அப்படிப்பட்ட காலங்களில் பொல்லாதவர்களாக நாம கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது, தப்பு செய்யறது இல்லை, தவறு செய்யறது இல்லை அப்படின்ட்டு இருக்கிறப்போ, பிதாவாகிய தேவன் நல்ல ஈவுகளை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க என்ன கேட்கல, பிதாவாகிய தேவன்கிட்ட நீ என்ன கேட்கிறீ அதை கொடுக்கிறது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லித் தருவார். அப்படியானால் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும் என்று சொல்லுவார். அப்படியானால் நாம் என்ன கேட்கிறோம்?
நீங்கள் பிதாவாகிய தேவனை பார்த்து நேராக கேட்கறது இல்லை நிறைய பேர். கடவுளே உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த பிசாசுடைய போராட்டம், ஏன் நிம்மதி இல்லை என்று சொல்லி கடவுளே என்ற ஒரு பொதுவான வார்த்தை. கடவுள் இருக்காரா, எழுதி என்னை ஏன் இப்படி நான் படைச்சிருக்காரு, ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி பொதுவான நிலைப்பாட்டில் அழைக்கிறவர்களுக்கு கூட பிதா யார், அதாவது இறைவன் யார், பிதா தானே. இவன் பொதுவான நிலைப்பாட்டில் அழைத்தா கூட அவனை அறியாமல் யாரைத்தான் கூப்பிடுகிறான், பிதாவைத்தான் கூப்பிடுகிறான். அப்படியானால் இதை பார்த்த ஆண்டவர் இவன் யாரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் அவன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையின் முடிவை தீர்க்கும்படியாகத்தான் பிதா நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அந்த பிதா நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு இயேசு விசுவாசித்தால் போதும், நித்திய ஜீவனை சொந்தமாக்குவேன். நித்திய ஜீவனை சொந்தமாக்கினா போதும், உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், பாடுகளையும், நிந்தை, அவமானங்கள், அவமானத்தின் அடையாளமாக, அதாவது பிசாசு உண்டு பண்ணினதான அதாவது நிர்வாணம், இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி மகிமையினால் நம்மை முடிசூட்டி பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தும்படியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே எவனொருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினதினாலே நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாகும்படி இந்த உலகத்தில் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளை. அப்போ தேவனுடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்படுவதனாலே, நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. இப்போ நாம் யாராக மாறிடுறோம்? முன்ன ஒரு காலத்தில் பிசாசின் பிள்ளையாக இருந்தோம். பிசாசினால் உண்டாக்கப்பட்ட அத்தனை செய்கைக்கும் நான் அடிமையாக கிடந்தோம். இப்போ அவர் விடுதலையாக்கி குமாரனை விசுவாசித்து வெளியே வந்ததுனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று நமக்கு என்ன செய்ய நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அதாவது பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடினாலே, உலகம் என்ன செய்யல, அவரை அறியல, நம்மையும் அறியவில்லை. இந்த உலகம் யாரையும் அறியவில்லை, பிதாவாகி தேவனையும் அறியவில்லை. அதனால நம்மையும் அவர்களுக்கு தெரியல. இப்போ யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையாய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ நம்மை குறித்த அறிவும் இந்த உலகத்துக்கு என்ன செய்யல இல்லை. நம்மளை பார்த்தா என்ன செய்யுது, ரொம்ப மோசமாக தெரிகிற மாதிரி தெரியுது. நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வராங்க, குழப்பத்தை கொண்டு வராங்க. ஆனால் அவர்கள் என்ன தெரியல, பிதாவை தெரியாத மாதிரி நம்மையும் அவருக்கு என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்றார். அப்படியான கருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும். நாம் ஏமாற்றப்படாமல் இருக்கணும். அதாவது தேவனால் உருவாக்கப்பட்டு மகிமையினால் முடிசூட்டப்பட்ட மனிதர்கள் திரும்பவும் பிசாசினால் என்ன செய்யப்படுவார்கள், நம்மை இழுத்து விடக்கூடாது. எனவே இந்த உலகம் நம்மை தெரியாது, நமக்கு பிதாவை தெரியாதனால் நம்மை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய அன்பு நம்மளே வெளிப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு பிதாவாகி தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். அந்த நேசித்ததின் அடையாளம் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறோம். நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படியானால் பிதாவுடைய அன்பு நம்மை இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பிதாவுடைய அன்பு இயேசு விசுவாசிக்கிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிதாவுடைய அன்பு நம்மை நேசிக்கிறது நிமித்தம், பிதாவின் அன்பின் நிமித்தம், பிதா நம்மில் பாராட்டின அந்த பரிதவிப்பிலிருந்து நம்மை அவர் தன்னை அந்த பரிதபித்தின் வேதனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள குமாரனை தியாகமாய் நமக்கு கொடுத்தது நிமித்தம், அனுப்பினது பூமிக்கு அனுப்பினது நிமித்தம் நீங்களும் நானும் தேவசாயலாக வாழ்வதற்கு, மகிமையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலவெளியில் நாம் தெரிஞ்சுக்கணும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கிறோம். 7ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதி செய்கிறவன் அது அப்படியானால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? இப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய பரிதபிக்கிற அந்த நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிதாவுடைய அன்பை நாம் அறிந்து குமாரனை விசுவாசித்ததனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட நாம் மீண்டும் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏற்கனவே ஆதாம் ஏவாள் என் பிள்ளை என்று சாயல் இருந்தது. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். பிசாசு வஞ்சித்தனால தான் இந்த உலகம் திரும்ப பாவத்துக்குள்ளானது. என்னுடைய குமாரனை நான் அனுப்பிட்டேன். திரும்ப ஒரு முறை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா என்ன செய்ய முடியாது, திரும்ப ஒரு ரட்சிப்பு நமக்கு
கிடைக்காது. இப்போது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்களானால் நீங்கள் திரும்ப ஒரு ரட்சிப்பையோ பாவ மன்னிப்பை நீங்கள் பெற முடியாது. இப்போது நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களானால் நாம் என்ன செய்ய முடியாது, மீட்கப்பட முடியாது. மீண்டும் ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கப்பட முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, இப்போது அதாவது பின்மாற்றத்துக்கு போகிறவர்களை ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அதனால இவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், யோவான் சொல்லுகிறார், பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். அப்போது இந்த சம்பவம் அனனியா சப்பிரால் என்று சொல்கிற ஒருவராலே சபைக்குள் வந்தது. சொத்தை விற்று கொண்டு வந்து பேதுருக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற விரும்பினார்கள். அப்போது அவர்களுடைய இதில் வாசிக்க 5ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வாசிக்கும், வஞ்சித்து ஒரு பாகத்தை எடுத்து வைத்து அப்படியாக வஞ்சித்தார்கள். தேவ திருச்சபையை, தேவனுடைய ஊழியக்காரனை, பரிசுத்த ஆவியை வஞ்சிக்கிறவர்கள் சபைக்குள்ளே இருந்தாங்க. வஞ்சிக்கிற ஆட்கள் இருந்தாங்க. அனனியா சப்பிரால் உள்ள வந்தா இருந்தாங்க. அப்போது பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னது என்று என்ன என்று கேட்டபோது பேதுரு என்ற காலில் விழுந்து உயிரை விட்டாங்க, செத்து போனாங்க. அப்படியானால் திருச்சபைக்குள்ளே வஞ்சிக்கிற ஆவியுடைய சில மக்கள் என்ன செய்தாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இருந்தார்கள். அதனால தான் சொல்லுகிறாரு, பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்கப்படாதீர்கள். அப்படியானால் திருச்சபை என்ற பேனரில், போர்வையில், கிறிஸ்தவர் என்ற போர்வையில் வஞ்சிக்கிற ஒரு பெரிய கூட்டம் அசைந்து கொண்டிருக்கிறது, நடமாடி கொண்டிருக்கிறது. எனவே ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். அதில் ஒன்லி ஜீசஸ் குரூப்பாக இருக்கலாம், யெகோவா சாட்சியாக இருக்கலாம், கரிஸ்மேட்டிக் குரூப்பாக இருக்கலாம், அல்லது கிருபையின் உபதேசம் என்று சொல்லுகிற இன்றைக்கு என்ன பாவம் பண்ணாலும் இயேசு நமக்கு மன்னிச்சிட்டாரு, அவர் ஏற்கனவே இப்போ நீ செய்ய போகிற பாவத்தையும் அவர் மன்னித்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கூட்டமாக இருக்கலாம். நிறைய உபதேச கோளாறுகள் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று புரியாமலே நிறைய விஷயங்களை போதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுனால கிறிஸ்து பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாயிருச்சு. அவர் நமக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கு பிறகு திருச்சபைக்குள்ளே வஞ்சிக்கிறதான ஆவி அனனியா சப்பிரால் மூலமாய் உள்ளே வந்தது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் பெற்றார். அவர்கள் மாண்டு ஒளிந்தார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர்களை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்த முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்த அவங்களை ஒப்புக் கொடுங்க. அப்போதான் ஒருவராலும் நாம் வஞ்சிக்கப்படாது இருப்போம். இது அந்த காலங்களில் முதல் நூற்றாண்டிலே வஞ்சிக்கிற ஆவிகள் சபைக்குள்ளே கிரியை செய்தது நிமித்தம்தான். இங்கே யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார், பிள்ளைகளே நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று எழுதுகிறார். எனவே வஞ்சிக்கப்படாதிருக்க தேவன் உங்களை வழி நடத்துவாராக. பிதாவின் அன்பிலே நாம் நிலைத்திருப்போம், பிதாவின் அன்பிலே நாம் பாதுகாக்கப்படுவோம். ஏன்னா பிதாவுடைய அன்பை நிமித்தம்தான் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். திரும்பவும் நாம் பாவியாக மாறக்கூடாது, திரும்பவும் பிசாசின் பிள்ளையாக மாறக்கூடாது, திரும்பவும் நாம் அக்கிரமக்காரர்களாய் மாறக்கூடாது, திரும்பவும் பாவத்துக்கு அடிமைகளாய் மாறி நரகத்துக்கு போகக்கூடாது. திரும்ப மீட்கப்பட முடியாது. திரும்ப இன்னொரு மீட்பு நமக்கு இல்லை. ஒரே மீட்பு தான். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் திரும்ப பாவத்துக்குள் பிரவேசித்து அல்லது உபதேசத்தை கோளாறில் போயிட்டு அல்லது உலக ஆசாபாசங்களில் சிக்கி நாம் வஞ்சிக்கப்பட வேண்டாம். வஞ்சித்தல் என்று சொல்லுகிறதுக்கு நான் விளக்கம் சொல்லி முடிக்கிறேன். ஆதாமுடைய தோட்டத்து பழத்தை எடுத்து அவனுக்கு டெமோ பண்ணி அவன்கிட்டே வித்துட்டு போனவன் தான் பிசாசு. அதில் அவன் வஞ்சித்தார்கள். என்னன்னா, தேவன் விளக்கின கனியை அவர்கள் என்ன சொன்னா, இதை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா கேள்வி கேட்டான். அப்படியானால் வசனத்தை விசுவாசிக்காத கேள்வியை எழுப்பி கொண்டு தவறாய் புரிந்து கொள்ளுதல் இருக்கு பாருங்க, அதுதான் வஞ்சித்தல். தேவனை தவறாய் புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய சத்தியத்தை தவறாய் புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய சத்தியத்தை தவறாய் விளக்கமளித்தல் இருக்கு பாருங்க, அதுதான் வஞ்சித்தல். அப்படினாலும் இன்றைக்கு வஞ்சிக்கிற, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை தேவன் கொடுத்த பிரமாணத்தை அல்லது தேவன் கொடுத்ததான வேத வாக்கியங்களை தவறாய் இன்டர்பிரட் பண்ணி குழப்பி விட்டுட்டு போனது வஞ்சித்தல். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியான இடத்துல போய் சொல்லும்படி அனனியா சப்பிரால் 2 பேருக்கும் பணத்தின் வழியாக பொருளாசை காட்டி, பண தேவை இருக்குது, நிறைய வறுமை இருக்குது, சபையெல்லாம் சாப்பிட்ணும், காசு இல்லை, நான் விற்று கொண்டு வந்து தரேன், எனக்கு பரலோகம் போகணும், ஆனால் ஒரு பங்கு நான் எடுத்து வச்சுக்குவேன் என்று சொல்லி எடுத்து வைத்தான். நான் கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குதுன்னு நீ எடுத்து வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வஞ்சித்து எடுத்து வச்சான் பாருங்க, அடுத்து பொய் சொன்னான் பாருங்க, இதுதான் அவர்களுடைய மரணத்துக்கு காரணம். ஏதேன் தோட்டத்திலும் பொய் தான்
வஞ்சிப்பதற்கு காரணம். அப்படியானால் பொய்யின் ஆவியை உடையவர்கள், பொய் சொல்லி பழகுகிறவர்கள், பொய்யாய் மாய்மாலத்தை பண்ணி நாங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நாங்கள் விதைக்கிறோம் என்று பேசுகிற ஒரு கூட்டம், விதைக்கிறதுனால நாங்கள் அறுக்கிறோம் என்று சொல்கிற ஒரு கூட்டம். இது வஞ்சிக்கிற உலகத்துக்குள்ளே நாம் போயிட்டுருக்கிறோம். நான் எப்படி சொல்கிறேன், நிறைய வஞ்சிக்கப்படாதீர்கள். அடுத்தது அவருடைய நோக்கமெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏதேன் தோட்டத்தில் பழம் ஒரு நோக்கமாக இருந்ததோ, புதிய ஏற்பாட்டில் எப்படி அனனியாசப்பர்களுக்கு ஒரு பணம் ஒரு நோக்கமாக இருந்ததோ, அதே போல் இக்காலங்களில் பணம் ஒரு நோக்கமாகிவிட்டது. அவர்கள் சுற்றி வளர்ச்சி பணத்தின் மேல் நோக்கமாக எவன் பேசுகிறானோ, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள், அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எவன் உங்களை வஞ்சிக்கிறானோ அவன் பணத்தை சுற்றி சுற்றி பேசுவான். டொனேஷன் போடுவார், அடுத்தது ப்ராஜெக்ட் சொல்லுவார், அடுத்தது பணத்தை பெறுவதற்கு அழுவார், சில நேரத்தில் சிரிப்பார், சில நேரத்தில் வித்தியாசமாக டைலாக்லாம் விடுவார். இதையெல்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது பணத்தின் அடிப்படையில் போயிட்டுருக்கு. சத்தியத்தை கண்டித்து பாவத்தை கண்டித்து பேச மாட்டாங்க, குற்றத்தை உணர்த்தி பேச மாட்டாங்க, சத்தியத்தை தெளிவாக பேச மாட்டாங்க. இப்படி பேசாத சபைகளும் தீர்க்கதரிசிகளும் பேசாத சுவிசேஷகர்களும் அவருடைய நோக்கம் அனனியாசப்பிராளை போல பணத்தின் நோக்கம், வஞ்சிக்கிறவர்கள். எனவே விசுவாசிகள் வஞ்சிக்கப்படாதீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எவனொருவன் இயேசு விசுவாசிக்கிறான் அவன் தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளையா இந்த பூமியில் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் வஞ்சிக்கப்படாத வாழ வேண்டும், வஞ்சிக்கப்படக்கூடாது. எதனால? இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தினாலும் பணத்தினாலும் புகழினாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். வெளி தோற்றத்தை பார்த்து வஞ்சிக்கப்படாதிருங்க, ஆட்களை பார்த்து வஞ்சிக்கப்படாதிருங்க, நல்லவர் நீங்களே முடிவு பண்ணி வஞ்சிக்கப்படாதீர்கள். நீங்கள் நிதானித்து முடிவெடுங்க. எனவே திருச்சபை மக்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். எனவே இந்த காலவழியில் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? பிதாவாகி தேவன் என்னை நேசித்தார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துவது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை நான் விசுவாசித்தால் போதும், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நிர்வாணம் எனக்கு இல்லை, தேவனுடைய மகிமையினால் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய மகிமையினால் மட்டுமல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்த ஆதாம் ஏவாளை பிசாசு வந்தித்தான். தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்த 2வது முறை கொடுத்ததான அனனியாசப்பிராளை பிசாசு வந்தித்தான். அதுபோல இந்த நாளிலே நீங்களும் நான் அனனியாசப்பிராளை போல வஞ்சிக்கப்படாதிருப்போம். தேவனுடைய பிள்ளையாக நம்ம வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக சுகித்து வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்மையின் கிருபை நம்மை தொடரட்டும். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவுடைய அன்பை நாங்கள் கேட்டோம். உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பின் பரிதவிப்பு நிமித்தம் குமாரனை எங்களுக்கு அனுப்பினீர். குமாரனை விசுவாசிக்கிற நிமித்தம் நாங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிறோம். மீண்டும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முறை நாங்கள் தேவனால் படைக்கப்பட்டது நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு சில நபர்கள் சுற்றி திரிகிறார்கள். வஞ்சனையான உபதேசங்களை சொல்லி சுற்றி திரிகிறார்கள். நாங்களும் எங்களுடைய சபையாரும் எங்கள் மக்களும் வஞ்சிக்கப்படாதிருக்க யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்னது போல, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று, பிள்ளைகளே ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று எழுதியிருக்கிற அந்த ஒருவராலும் என்ற அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு வஞ்சிக்கிற நிறைய ஆட்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ்ந்து மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்போது மனவாட்டியாய் நாங்கள் நம்மை சந்திக்க நீர் எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை நடத்தும். நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில வாழ நம்முடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். சமாதானமும் நன்மையும் தொடரட்டும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனம் கேட்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரை யூடியூப்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், ஃபேஸ்புக்கில் இதை பார்க்கிற மக்கள், மீடியாவில் இதை காண்கிற மக்களை ஆண்டவரை வஞ்சிக்கப்படாது வாழ்வதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சில சகலமாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்தாவியானவருடைய அன்பினையும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் ஒருவருக்கு நீங்காதிருப்பதாக. ஆமென்.